ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்மளுடைய மினி தியேட்டர்ல ஒரு வெறித்தனமான படத்தை பார்க்க போறோம். படத்தோட டைட்டிலே கில். எனக்கு தெரிஞ்சு பாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவினா அது கண்டிப்பா இந்த படத்தை சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு 30-40 பேர் கொண்ட திருட்டு கும்பல் ட்ரெயின்ல இருக்க ஒரு 3 கோச்சை ஹைஜாக் பண்ணி கொள்ளையடிக்க பிளான் பண்ணிருக்காங்க. அதே ட்ரெயின்ல தான் படத்தோட ஹீரோயின் ஃபேமிலி டிராவல் பண்றாங்க. ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக படத்தோட ஹீரோவும் அதே ட்ரெயின்ல தான் டிராவல் பண்றான். இங்க ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோ ஆர்மில கேப்டனா இருக்கான். இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்க இந்த ட்ரெயின்குள்ள நம்ம ஹீரோ ஒன் மேன் வெர்சஸ் நல்லா பவாரியா கேங் மாதிரி இருக்கக்கூடிய 30-40 பேர் கொண்ட கொள்ளைக்கார கும்பல். இவங்கள யாரு உயிரோட அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்குறாங்கன்றத ரத்தம் தெறிக்க சொன்ன படம் தான் இந்த கில். சரி வாங்க டீடைலிங்கா பார்த்தலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு பெரிய மிஷனை முடிச்சிட்டு ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் கேம்புக்கு திரும்பி இருக்காங்க. அந்த சோல்ஜர்ஸ்க்கு மத்தியில இருக்கக்கூடிய கேப்டன் ரத்தோட் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவன் கூடவே இன்னொரு சோல்ஜர் இருக்கான். இவன் தான் இவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ கேம்ப்க்கு வந்ததும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட, டேய் நண்பா, துலிகா மெசேஜ் பண்ணிருக்கா, ஏன்டா கால் எடுக்கலையான்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலா துலிகான்றது நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட். சொன்னதும் தான் நம்ம ஹீரோ போனை செக் பண்ணி பார்க்கறான். நிறைய மிஸ்டு கால், வாய்ஸ் நோட்லாம் அனுப்பிச்சிருக்கா. ஆக்சுவலா என்னன்னா, நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் துலிகாக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட். அதுக்கு தான் அவ பல முறை நம்ம ஹீரோக்கு ட்ரை பண்ணிருக்கா. ஆனா நம்ம ஹீரோ மிஷன்ல ஃபுல் ஃபோக்கஸ்ல இருந்ததுனால இந்த கால் மெசேஜ் எதுவும் பார்க்கல. இப்பதான் பார்த்திருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் கார்ல போயிட்டு இருக்க ஹீரோயின் துலிகா கூட அவளுடைய சிஸ்டரான அஹனா. இப்போ சிஸ்டர் கேக்குறா, அக்கா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல, அப்பா கிட்ட டைரக்டா சொல்லிருக்கலாம் போது, நம்ம அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா, எப்படியும் ஒத்துக்க மாட்டாரு. சரி நீ கவலைப்படாத, இப்ப என்ன என்கேஜ்மெண்ட் தானே ஆக போகுது, கல்யாணம் நடந்தா அது என் கேப்டன் ரத்தோட தான் மாதிரி சோகமா என்கேஜ்மெண்ட்ல கலந்ததுக்காக போறா. அப்படியே அன்னைக்கு ராத்திரி போல ஹீரோனுக்கு பிடிக்காத ஒருத்தங்க கூட இவங்க ஃபேமிலியா சேர்ந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோனோட அப்பா இருக்கார்ல, அவரு அந்த ஏரியால ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேன், ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஊர்ல இவங்க ஃபேமிலி ஒரு பெத்தகை. இப்படி எல்லாரும் ஹாப்பி மோட்ல என்கேஜ்மெண்ட் முடிக்க நம்ம ஹீரோயின் மட்டும் ஒரு மாதிரி சோகமா நின்று இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோட என்ட்ரி. சுத்தி இருக்கிறவங்க யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட, வெளியில கார் ரெடியா இருக்கு, இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்படியே வா நான் கூட்டு ஓடிடுறேன்ற மாதிரி கூப்பிட, அதுக்கு நம்ம ஹீரோயின், எங்க அப்பா என்ன சாதாரண ஆள் நினைச்சிட்டியா, எல்லார் கையிலும் கன் இருக்கு, ஓடி போகணும், வாசல தாண்டறதுக்குள்ள கண்டிப்பா சுட்டுருவாங்க, இது சாகலாம் விருப்பம் இல்ல, உன் கூட வாழணும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்கேஜ்மெண்ட் தான் நடந்திருக்கு, வரத பாத்துக்கலாம்ன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி வராரு. வெளியே நம்ம ஹீரோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கார்ல ரெடியா இருக்காப்ல. கார்ல இருக்க நம்ம ஹீரோ, டே மிஷன் கேன்சல் ஆயிடுச்சு, டைரக்டா ரூமுக்கு வந்துருன்னு சொல்ல, இவங்க ரூமுக்கு வந்ததும் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட, டேய் எனக்கு என்னவோ ராத்திரியே பொண்ணு தூக்கிருக்கணும், தேவையில்லாம பிளான் எதுக்கு சொதப்புனீங்க, எனக்கு என்னவோ அவ உன்னை ஏமாத்திரோலான்னு தோணுதுன்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்ல, அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது, என்னுடைய துலிகாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ ஃப்ரீயா விட நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில போல நம்ம ஹீரோயின் ஃபேமிலியா ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறாங்க. சோ மொத்த ஃபேமிலியும் அந்த ட்ரெயின்ல ஏறிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு ராத்திரி போல ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யற ஒரு நபரை காட்டுறாங்க. இவனுடைய பேர் பெனி. இவனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆள் பார்க்க நோஞ்சா மாதிரி இருக்கான்ல, ஆனா இந்த படத்துடைய மெயின் வில்லனே இவன் தான். இவன் பங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே இவனுக்கு ஒருத்தர் கிட்ட இருந்து கால் வருது. அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் அங்க ஒரு பைக் வருது, அந்த பைக்ல ஏறி கிளம்பிடுறான். இவனும் இப்போ நேரா ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கான். ஹீரோயின் ஃபேமிலியா ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்களே, அதே ட்ரெயின்ல தான் இவனும் ஏறி இருக்கான். அந்த ட்ரெயின்ல ஏறினதும் இவனுக்கு ஒருத்தர் கிட்ட இருந்து கால் வருது. அந்த நபர் அவங்க ஆளுங்களோட ஒரு பெரிய டெம்போல உட்காந்துக்கிட்டு, டேய் ட்ரெயின் ஏறிட்டியா, 30 நிமிஷம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சிடணும், எல்லாம் பக்காவா பண்ணிடுறா, இப்ப நீ எந்த கோச்ல இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காருல. இந்த நபர் நம்ம ஃபெனியோட அப்பாவான பனி. இவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இங்க ஃபெனி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இப்போ கால்ல இருக்கவரு, டேய் எந்த கோச்ல ஏறி சொல்றான்ற மாதிரி கேட்டுட்டே இருக்க, அட கொஞ்ச நேரம் இருன்னு சொல்லிட்டு இவன் ஏறி இருக்கிறது நம்ம ஹீரோயின் துலிகா இருக்க அதே கோச் தான். ஹீரோனை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. நம்ம கிட்ட இவன் வாலண்டியரா போய் பேசுறான், எங்க இது என்ன கோச்ன்ற மாதிரி கேட்க, இது A1ங்க. உடனே கால்ல இருக்க அவங்க அப்பா கிட்ட, நைனா A1 கோச்சில் தான் ஏறி இருக்கேன், ஏறிடா மகனே, பிசுரே இல்லாம வேலையை பண்று அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கான். ஓ இவனுங்க எல்லாருமே ஒரு திருட்டு கும்பல், ஒரு பெரிய பிளானோட தான் இந்த ட்ரெயின்குள்ள ஏறி இருக்கானுங்க. தெரியாம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போன நம்ம ஹீரோயினுக்கு அங்க ஒரு சர்ப்ரைஸ். நம்ம ஹீரோவும் அதே ட்ரெயின்ல ஹீரோயின் கூட டிராவல் பண்றதுக்காக ஏறி இருக்கான். அப்பா பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையாவது நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் குள்ள வச்சு ரிங்க கொடுத்து என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்றான். ஹீரோயினும் என்கேஜ்மெண்ட்ல போட்ட அந்த ரிங்க கழட்டி போட்டு ஹீரோ கொடுத்த அந்த ரிங்க எடுத்து போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனுடைய கம்பார்ட்மெண்ட்க்கு வரான். இவன் ஃப்ரெண்டு கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேருக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்ல சின்ன பையன் அவங்க அம்மாவோட டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அவன் இவங்களை பார்த்ததும், அண்ணே நீங்க ஆர்மியை சேர்ந்தவங்களா, சின்ன வயசுல இருந்தே மிலிட்டரிக்கு சேரணும்னு ஆசை, எங்க அம்மா இருக்காங்களே அவங்க சரியான சென்டிமெண்டல் பர்சன், அதனால என்ன அந்த பக்கமே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி அப்படியே இவங்க கூட ஜாலியா பேசிட்டு வரான். நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோயின் கூட அப்படியே போன்ல சாட் பண்ணிக்கிட்டே வரான். இந்த பக்கம் இந்த A1 கோச் கிட்ட ஒரு பிளானோட ஏறி இருக்க பெனி இருக்கான்ல, அவங்க கிட்ட ரயில்வே போலீஸ் வந்து, என்னப்பா நீ ஸ்டூடெண்டா, எந்த காலேஜ்ல படிக்கிறன்ற மாதிரி அவர் கேஷுவலா பேச, போலீஸ் கிட்டயும் இவனும் அப்படியே நார்மலா பேசிக்கிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கும் போதே இந்த ட்ரெயின்ல ஏறி இருக்க இவங்க ஆட்களுக்கு எல்லாருமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். அவங்க எல்லாருமே ட்ரெயின்குள்ள பேசஞ்சர்ஸா ஏறிக்கிட்டு ஒரு 2-3 கம்பார்ட்மெண்ட்டை இவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஷட்டர் க்ளோஸ் பண்றது, இந்த சிக்னல் ஜாமரை யூஸ் பண்ணி யாரும் போன் யூஸ் பண்ணாதபடி பண்ணிடுறானுங்க. இப்படி இவனுங்க பக்காவா இவங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணதும் இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றானுங்க. பெனி கூட பேசிக்கிட்டு இருக்க அந்த ரயில்வே போலீஸ், இதுக்கு மேல இந்த ஆளுகிட்ட என்ன பேச்சுன்னு கையில ஷார்ப்பான கத்தியால அந்த ரயில்வே போலீஸ் தலையில ஒரே சொருவு. அவ்வளவுதான், அந்த போலீஸை போட்டு தடுத்து ஹீரோயின் ஃபேமிலி இருக்க அந்த கம்பார்ட்மெண்ட் குள்ள இறங்குறான். அண்ட் ஹீரோ இருக்கக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட்லயும் இவனுடைய
மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லார் கையிலயும் ஷார்ப்பான கத்தியை வச்சு பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் மிரட்டி அவங்க கையில இருக்கக்கூடிய பர்ஸ், போன், லேப்டாப், பொண்ணுங்க கிட்ட இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் இப்படி எல்லாத்தையுமே இந்த கேங் அடிச்சு புடுங்கிட்டு இருக்கு. இந்த கொள்ளை வேட்டை கொடூரமா நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஃபெனி இதே கம்பார்ட்மெண்ட்ல இருக்க நம்ம ஹீரோயினை பாத்துறான். ட்ரெயின்ல இறந்ததுல இருந்து ஹீரோயின் மேல வேற ஒரு கண்ணு அண்ட் பக்கத்துல இவங்க அப்பா அவரா பேசுறாரு. நான் ஒரு போன் கால் பண்ணா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லா போலீஸும் சுத்து போட்டுருவாங்கன்ற மாதிரி மிரட்ட. யார் இவன்ற மாதிரி ஃபெனி கேட்கும்போது இவர் இந்த ஊர்லயே பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவரு ஓனா டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கு. ஓ அப்படியா, அப்ப பெரிய இடத்துல தான் கை வச்சிருக்கோம். இவ ஒருத்திய கிட்டா பண்ணாலே போதும், ஒரு வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிடலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவன் ஃபேமிலியே இவன் கத்தி வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்க. பக்கத்து கம்பார்ட்மெண்ட்லயும் இதே நிலைமை தான். இவனுடைய ஆட்கள் எல்லார்கிட்டயும் பர்ஸ் அடிச்சு புடிங்கிட்டு இருக்காங்க. கொள்ளைக்காரனுங்க நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஒரு ஆர்மின்னு கூட தெரியாம அவனுங்க கிட்ட இருந்தும் பர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு புடுங்குறானுங்க. கொள்ளைக்காரங்க இவங்க கிட்ட எல்லாத்தையும் அடிச்சு புடிங்கிட்டு அங்கிருந்து நகர்ந்து போனதும் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோயின் ஃபேமிலி இருக்கக்கூடிய அந்த கோச்சுக்கு வந்து பார்த்தா அந்த ஃபெனி கையில கத்தி வச்சுட்டு எல்லாரும் மிரட்டிட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த கொள்ளைக்காரங்களை போட்டு அடிச்சு பொளந்துகிட்டு இருக்கானுங்க. இதுல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தெரியாம அந்த கொள்ளை கும்பல சேர்ந்த ஒரு வயசான பெரியவர் வேற குத்தி விட்டுறாரு. அதே சமயம் ஃபெனிக்கும் நம்ம ஹீரோக்கும் பயங்கரமா முட்டிக்குது. ஆனா ஃபெனியோட ஆட்கள் அவனை இழுத்துக்கிட்டு பக்கத்து கம்பார்ட்மெண்ட் போயிடுறாங்க. இப்ப ஹீரோ இந்த ஃபேமிலியை கூட்டிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் பக்கம் வந்து இங்கேயே சேஃபா இருங்கன்னு சொல்லும் போது தான் ஹீரோயின் ஃபேமிலியில எல்லாம் இருக்காங்க. ஆனா ஒருத்தர் தவிர அது நம்ம ஹீரோனுடைய சிஸ்டரான ஹஹானா அவ வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காக பக்கத்து கம்பார்ட்மெண்ட் போயிருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோ சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியும் பதற. இந்த பக்கம் இந்த கொள்ளை கும்பல்ல ஒரு வயசான பெரியவர் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு குத்திட்டான்ல அவருடைய பாடியை கேப்ல தூக்கிட்டு ஓடிறானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எமோஷனலா ஹீரோ கிட்ட ப்ளீஸ் அந்த பக்கம் போகாதன்னு சொல்ல, இல்ல நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும், எனக்கு எதுவும் ஆகாது, நீ உன் ஃபேமிலியோட சேஃபா இருன்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்டோட கிளம்ப கட் பண்ணா இந்த பக்கம் இந்த கொள்ளடிக்கிற கும்பல் இருக்காங்களே இவங்கள அந்த வயசான பெரியவர் இறந்து போயிட்டாரு. பெரியவருக்கு ஒரு பையன் இருக்கான் போல. அவன் அப்பா இறந்ததை பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அவனுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறியோட இருக்கான். முதல்ல நம்ம இந்த விஷயத்தை தலைவர் பனி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி இவனுக்கு சொல்ல, அதுக்கு நம்ம ஃபெனி இல்ல வேணாம், முதல்ல அவனுக்கு கதையை முடிப்போம், அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லிக்கலான்ற மாதிரி இந்த கும்பல் இப்போ நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் அட்டாக் பண்ண வர ஆல்ரெடி அங்க இவனுக்கு ரெண்டு பேரும் இவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. வரவனுங்களை போட்டு அடி பொளக்குறானுங்க. இவனுக்கு ரெண்டு பேருமே ஆர்மில வெல் ட்ரெயின்டு. சோ அந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி இந்த திட்டு பசங்களை போட்டு அடி பொளந்துகிட்டு இருக்கானுங்க. இந்த ஃபைட்டுக்கு இடையில திட்டு பசங்க கேங்ல இருக்க ஃபெனி இருக்கானே அவன் அந்த கோச்ல இருக்க ஒரு சின்ன பையனை பிடிச்சி கையில கத்தி வச்சுட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேருமே ஃபைட் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்ட் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்ன்ற மாதிரி ஃபெனி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவன் டப்புன்னு அங்க இருக்கக்கூடிய கன் எடுத்து ஹீரோ ஃப்ரெண்ட் ஷோல்டர்லயே ஷூட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ அவனுக்கு ஆட்கள் எல்லாம் அடிச்சு போட்டு தன் ஃப்ரெண்ட் அங்க வந்து காப்பாத்தி கூட்டு வரதுக்குள்ளவே அந்த கேங்ல இந்த ரவீன்ற ஒருத்தன் கையில கத்தியோட வந்து நம்ம ஹீரோவை லாக் பண்றானா. இந்த கேப்ல ஃபெனி நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் அவன் ஷோல்டர்ல வேற ஷூட் பண்ணிருக்கானே அவன் ஷூட் பண்ண இடத்துல கத்தி வச்சு குத்தி அவனை டார்ச்சர் பண்ணி அவனோட இடத்துக்கு கூட்டு போயிடுறானுங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ கையிலயும் இந்த ஃபெனியோட ஆளான ரவீன்ற ஒருத்தன் குத்த வந்தால அவனும் நல்லா வசமா ஹீரோ கையில மாட்டிக்கிறான். அவனை இப்ப அடிச்சு தர நம்ம ஹீரோ இழுத்து வந்துடுறாரு. பக்கம் ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஃபெனி கையில மாட்டிக்கிட்டான். ஃபெனியோட ஆள் ஒருத்தன் ஹீரோ கையில மாட்டிக்கிட்டான். ஹீரோ இழுத்துட்டு வந்த அந்த ரவீன்ற அந்த கொள்ளக்காரனை இந்த ட்ரெயின்ல இருக்க பெட்ஷீட் எல்லாம் போட்டு அந்த ரவீன்றவனை போட்டு நல்லா கட்டிக்கிட்டு இருக்க அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோயின் அவங்க அப்பாவோட வந்து இன்னும் தங்கச்சி கிடைக்கல என்னாச்சுன்ற மாதிரி கேட்க என் ஃப்ரெண்டு அவங்க கையில மாட்டிக்கிட்டான்ற மாதிரி ஹீரோ சோகம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சோகத்துக்கு நேரம் இல்ல. இவனுங்க எத்தனை கம்பார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கானுங்க, எவ்வளவு பேர் உள்ள இறங்கி இருக்கானுங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இவன் கையில மாட்டிருக்க அந்த ரவி இருக்கான அவனை ஃபுல்லா பெட்ஷீட்டாலே கட்டி லாக் பண்ணி ஓடுற ட்ரெயின்ல இருந்து புடிச்சு தள்ளி விட்டுருவன்ற மாதிரி ஹீரோ மிரட்டிக்கிட்டே எத்தனை பேர் வந்தீங்கன்ற மாதிரி மிரட்டி கேட்க அவனும் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இப்போ இவனுங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறது மொத்தம் 4 கோச். அதுல ஒரு கோச்ல தான் ஹீரோனோட சிஸ்டரான ஹஹானா இருக்கா. அவ அங்க பேசஞ்சரோட பேசஞ்சரா தான் யாருன்னு காட்டிக்காமலே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த கோச்சுக்குள்ள இந்த ஃபெனி நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட கத்தியால வச்சு மிரட்டி உள்ள தரத்தரன்னு இழுத்து வந்துட்டு இருக்கான். இவன் கூட இருந்த ரவி ஹீரோ கையில மாட்டிட்டான்ற விஷயம் தெரிஞ்சதும் அவங்க ஆளுங்க எல்லாம் கொந்தளிக்கிறானுங்க. உடனே இவனுங்க ஒரு நிமிஷத்துக்கு சிக்னல் ஜாமர் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு இவங்களோட லீடரான பனிக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றானுங்க. இவங்க கரெக்டா இந்த ட்ரெயின் கிராஸ் ஆக போற லெவல் கிராசிங் கிட்ட தான் தயார் நிலையில இருக்காங்க. அந்த ட்ரெயின் அங்க ஸ்லோ ஆனதும் இந்த பனின்றவர் அவங்க ஆளுங்களோட இந்த கோச்சுக்குள்ள ஏறாரு. உள்ள வந்ததும் இவனுங்க ஆளுங்கள ஒரு வயசான பெரியவர் இறந்திருக்காருல அதை பார்த்துட்டு ஒரு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. காரணம் இறந்து போனது இவருடைய பிரதர், என் தம்பியை கொல்ல விட்டுங்கடான்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமா இவங்க கையில மாட்டிருக்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட போட்டு அடி பொளக்கிறது மட்டும் இல்லாம அவருடைய கதையும் முடிக்க போயிடுறாரு. அப்ப இவருடைய பையன் ஃபெனி இருக்கான அவன் தடுத்து நைனா எல்லாத்துக்கும் காரணம் சாந்தி டிரான்ஸ்போர்ட்டோட ஓனரான பால்தியா சிங் அவங்க கூட ஒருத்தன் இருக்கான், எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், அவங்க மொத்தமா தூக்கணும், அதுக்கு நம்ம தோனி மாதிரி யோசிக்கணும், நம்ம பதுங்குற மாதிரி பதுங்கி பின்னாடி தாக்கணும், இதெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரெயின் வேகமா போயிட்டு இருக்கும் போதே கயிறு கட்டி ட்ரெயினோட மேல ஏறி அப்படியே நேரா இவங்க இருக்க இந்த கோச்சை நோக்கி அவன் வந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு ஷார்ப்பான கத்தியை ஹீரோயின் கையில கொடுத்துட்டு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போலான போது அப்ப ஹீரோயின் தங்கச்சி ஹஹானாவை எப்படியாச்சும் காப்பாத்தி கூட்டு வந்துருங்க, என்னுடைய உயிரை அவதான்ற மாதிரி ஹீரோயின் கேட்க கண்டிப்பா நான் வரும்போது அவளோட வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து ஃபுல் போர்ஸோட கிளம்ப இது அத்தனையுமே ஹீரோயின் அப்பா பாத்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இந்த கொள்ளக்காரங்க இருக்கக்கூடிய அந்த கோச்சுக்குள்ள போனதும் அவனுங்க எல்லாருமே சீட்ல பதுங்கி இருக்கானுங்க. அவனுங்களை ஒருத்தனையும் விடாம ஹீரோ பொழந்துகிட்டு இருக்கும்போது அவனுங்களுக்கு மத்தியில ஜெய்ஜாண்டிக்கா ஒருத்தர் இருக்கான். அவன் நம்ம ஹீரோவை பெட்டி பெட்டி அடிக்கிறான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அவன் கையில நல்லா வசமா மாட்டிக்கிறான். ஹீரோவை அவன் அவனுடைய இடத்துக்கு தர இழுத்துட்டு போக இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட அப்பா ஹீரோவை பத்தி விசாரிக்கிறாரு. என்ன அந்த பையன் ஆர்மியான்ற மாதிரி கேட்க ஆமா அவர் ஒரு கேப்டன்,
ஏன் இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லன்ற மாதிரி கேட்க, ஆமா சொல்லியிருந்தா மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்களா, எப்படியும் ஜாதி மதம் ஸ்டேட்னு சொல்லி பிரிச்சு தானே வச்சிருப்பீங்கன்ற மாதிரிலாம் இவன் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதே இடத்துல நல்லா தந்தூரி மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்க இந்த வில்லனுடைய ஆள் ரவி இருக்கானே, அவன் இவங்க கிட்ட கெஞ்சுறான், அவங்க குடும்ப விவரத்தெல்லாம் நீங்க அப்புறம் வச்சுக்கோங்க, முதல்ல எனக்கு காப்பாத்துங்க, நான் எவ்வளவு நேரம் இப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்க, டாப்ல இவனுடைய ஆள் பெணி இருக்கானே அவன் கயிறு கட்டிட்டு நேராங்க தான் வந்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த கொள்ள கும்பல சேர்ந்த இந்த ஜெய்ஜாண்டிக்கா ஒருத்தனால அவன் நம்ம ஹீரோ அடிச்சு மூஞ்செல்லாம் குழப்பி அவனுடைய கம்பார்ட்மெண்ட் இழுத்துட்டு வந்திருக்கான். இந்த கேங் லீடர் கிட்ட இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் போது இந்த பெருசும் அவருடைய பங்குக்கு போட்டு ஹீரோ பொழந்துகிட்டு இருக்க, இப்ப அங்க கை கால்லாம் கட்டப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கானே அவன் டப்புன்னு அந்த கட்டுகள் எல்லாம் அறுத்து போட்டுட்டு ஹீரோ அங்க இருக்க ஆட்கள் கிட்ட இருந்து காப்பாத்தி ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவனுக்கு ரெண்டு பேரும் டாக் டீம் போட்டு வில்லனுடைய ஆட்களை பந்து ஆடிக்கிட்டு இருக்க, இவங்களோட அந்த பேசஞ்சர்ல ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன் நம்ம ஹீரோஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதமா ஃபைட் பண்ணிட்டு இருக்க. இந்த ஃபைட்டோட முடிவுல பாவம் அந்த சின்ன பையனை இந்த கொள்ள கேங் கத்தியால குத்திடுது. பையனை நினைச்சு அந்த மொத்த ஃபேமிலி அங்க கதறிக்கிட்டு இருக்க. டேக்கட் பண்ணி இந்த பக்கம் ட்ரெயினோட டாப்ல இருந்த இந்த ஃபெனி இருக்கால அவங்க தந்தூரி சிக்கன் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்க இவனுடைய ஆள் ரவியை பிடிச்சி உள்ள தள்ளிக்கிட்டு ஹீரோயின் முன்னாடி நல்லா பெரிய கத்தியோட வந்து என்ட்ரி கொடுக்குறான். தொக்கா இவங்க மாட்டிக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த கொள்ளை கும்பல்ல அந்த ஜெய்ஜாண்டிக்கா ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்கன்னா அவன் தாங்க ஃபுல் ஃபோர்ஸோட இன்னும் நம்ம ஹீரோ தாக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஹீரோ வெறியாயி அவனை போட்டு அடி பொளந்து தள்ளிடுறாரு. கடைசியா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு வந்து பார்த்தா அவனுக்கு ஆல்ரெடி ஷோல்டர்ல குண்டு பாஞ்சிருக்கு, அது மேல கத்தி வேற குத்தி இருக்கான், பிளட் வேற அதிகமா ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. டேக்கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயின் இருக்கிற இடத்துல இந்த ஃபெனி கையில கத்தியோட வந்து என்ட்ரி கொடுத்துறாங்க. அவங்க கிட்ட பாவம் நம்ம ஹீரோயினும் அவங்க பாவம் தொக்கா மாட்டிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ கொடுத்துட்டு போன அந்த கத்தியை வச்சு அவனை மிரட்டிட்டு இருக்கும்போது அழகான கைக்கு கத்தி எல்லாம் செட்டே ஆகல, ஒழுங்கா கத்தியை கீழே போட்டுன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கும்போது பக்கத்துல நின்னுட்டு இருக்க நம்ம ஹீரோனோட அப்பா தப்பிச்சு போறதுக்காக கம்பார்ட்மெண்ட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய ஷட்டருடைய கீயை போட அந்த கீழே விழுந்துருது. கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோன் தேடி எடுத்து அந்த ஷட்டரை ஓபன் பண்ணி அங்க தப்பிச்சு ஓடிறாங்க. பின்னாடி அந்த ஃபெனியும் ஹீரோனை துரத்திட்டு வரான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த கோச்ல கொள்ளையர் கேங்ல இருக்க அந்த மலமாடு இருக்கான அவன் இன்னமும் நம்ம ஹீரோ போட்டு பொழந்துகிட்டு இருக்கான். இந்த ஃபைட் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் இந்த ஃபெனி கையில நம்ம ஹீரோயின் நல்லா வசமா மாட்டிக்கிறாங்க. இதுக்கு மேல உன்னால எங்கேயும் துள்ளி ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபெனி நம்ம ஹீரோயின் வயித்துல ஷார்ப்பான கத்தியால ஒரே சொருகு. ஹீரோயின் ரத்த வெள்ளத்துல அந்த கோச்ல நின்று இருக்கும்போது அப்படியே ஆப்போசிட் பக்கத்து கோச்ல தான் நம்ம ஹீரோ அந்த மலமாடு கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே இந்த ஃபெனி ஹீரோயின் முதுகுல ஹீரோயின் கழுத்துலன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் சர மாதிரியா குத்தி கொடூரமா கொலை பண்ணி ஹீரோயின் பாடியை அந்த ட்ரெயின்ல இருந்து அப்படியே பிடிச்சி வெளியில தள்ளிடுறான். நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே ஹீரோயின் இறந்து போயிறாங்க. ஹீரோவும் அன்கான்சியஸ் லெவல் போற அளவுக்கு இவனுக்கு அடிச்சு பொழந்துறானுங்க. அவ்வளவுதான் மொத்த வாழ்க்கையுமே நம்ம ஹீரோக்கு அப்படியே இருண்டு போன மாதிரி ஆயிடுது. இந்த இடத்துல இந்த ஃபெனி ஹீரோவுடைய கதையை முடிக்க சொல்லி அனுப்பிடுறான். நம்ம ஹீரோ இப்போ ஹீரோயின் சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ரத்தம் படிஞ்ச கையை அங்க இருக்கக்கூடிய கண்ணாடி மேல வச்சிருப்பாங்க. அதுல இவங்களுடைய கைரேக இருக்கிறத பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு அப்படியே பிளாஷ்பேக்ல அவளுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்த அந்த ஞாபகம் மொத்தமா இவனுக்கு ஒரு செகண்ட்ல அடிச்சு நொறுக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த கோவம் அவ்வளவுதான். ஹீரோக்குள்ள இருந்த அந்த மிருகத்தை இவனுங்க தட்டி எழுப்பிட்டானுங்க. ஹீரோவை கொல்றதுக்காக சுத்தி இருந்த இந்த ஃபெனியோட ஆட்கள் எல்லாரையுமே நம்ம ஹீரோ அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிருந்தாரு. சும்மா கிடந்தவனை சூறாவளி ஆகிட்டானுங்க, மீதியா இருந்தவனை அடங்காத அசுரனா மாத்திட்டானுங்க. கிட்டத்தட்ட ஒரு மான்ஸ்டர் லெவலுக்கு இவன் மாறிடுறான். ஃபெனியோட ஆளை ஒருத்தனை விடாம அடிச்சு நொறுக்கி ஒவ்வொருத்தனையும் கொடூரமா கொண்டுகிட்டு இருக்கான். கையில கிடைக்கிற வெப்பனெல்லாம் யூஸ் பண்ணி அடிச்சு சொருவின்னு இருக்கான். வெறி கொண்ட வேங்க மாதிரி ஒருத்தனை விடாம வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். இப்படி ஒருத்தனை விடாம நம்ம ஹீரோ மாஸ்டரா மாறி கொலையா கொண்டுகிட்டு இருக்க. இந்த பக்கம் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த ஃபெனி கூடவே இருக்க ரவி அண்ட் அவங்க அப்பா இவங்க மூணு பேரும் பேசிக்கிறாங்க. அதுல இவங்க அப்பா டென்ஷன் ஆகுறாரு. டேய் எதுக்குடா அந்த பொண்ணு கொன்ன, அவ சாதாரண பொண்ணாடா, பல்தியா சிங்கோடைய பொண்ணு, மட்டும் பிரச்சனை இல்ல, அவருடைய பாய் ஃப்ரெண்ட் அவன் ஒரு பெரிய கமாண்டர், அவன் தான் அங்க கொலையா கொண்டுகிட்டு இருக்கான், எல்லாம் போச்சு எல்லாம் உன்னால் தான்டான்ற மாதிரி ஃபெனி கழுத்திலே கத்திய வச்சு ஏன்டா அப்படி பண்ண, கேமடா உனக்கு அந்த பொண்ணை ஏன்டா கொன்ன, வழியே இல்ல கண்டிப்பா நம்மள கொண்டுருவாங்க, அதுக்கு முன்னாடி அந்த மொத்த குடும்பத்தையும் அழிச்சணுன்ற மாதிரி சொல்ல. இப்ப இந்த ஃபெனி நான் சொல்றது கேளு, நான் தப்பிக்கிறதுக்கான ஒரே துருப்புச்சிட்டு அந்த தக்கூர் சிங் அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஃபேமிலியில இருக்க ஒருத்தர் நம்ம கையில மாட்டினாலும் அவங்களை வச்சு மிரட்டி நாம ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம், சொல்றது கேளுங்கன்ற மாதிரி இவன் அப்பாவை கன்வின்ஸ் பண்ண அப்படியே கட் பண்ணா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஃபேமிலி இருக்கக்கூடிய கோச்ல விடுறாங்க. அங்க ஹீரோயின் அம்மா கிட்ட ஹீரோயின் இறந்து போனதை சொல்லி அவங்க பயங்கரமா எமோஷன் ஆகி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவால பார்க்க கூட முடியல. அங்க இருந்து அப்படியே வெளில வந்துறான். ஆனா இப்போ எமோஷனுடைய பீக்ல இருக்கான். லாஸ்டா நம்ம ஹீரோயின் இவங்க கிட்ட பேசின விஷயம் தன்னுடைய தங்கச்சியை எப்படியாச்சும் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டு வந்து சொல்லிட்டு என்ன ஆனாலும் ஹீரோயின் தங்கச்சி அஹானாவை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க முடிவு எடுக்கிறான். இப்போ ட்ரெயினுக்கு வெளியில ஃபெனி இந்த கோச்சுக்கு வரதுக்காக கயிறு கட்டிட்டு வந்தால அந்த கயிறை பாக்குறான். அந்த கயிறை பார்த்ததுமே ஹீரோ ஒரு பிளான போட்டுறான். ஹீரோடைய ஃப்ரெண்ட் வந்து டேய் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, நாங்க போய் ஆகணும், அங்க இருக்கிற அஹானாவை காப்பாத்தணும், சரி நீ தனியா போகுது நானும் வரன்ற மாதிரி ஃப்ரெண்ட் சொல்ல, டேய் ஆல்ரெடி உனக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு, எனக்கு நீ போதிக்கிறது நீ ஒருத்தன் தான், இந்த ஃபேமிலிக்கு நீ தேவை, இந்த ட்ரெயின் நின்னதும் அவனுக்கு எல்லாரும் இறங்குவாங்க, ஆனா பணமா தான் இறங்குவாங்கன்ற மாதிரி இவன் அவனுக்கு கிட்ட இருந்து அஹானாவை காப்பாத்துன்ற ஒரு முடிவோடு இருக்கான். இந்த பக்கம் இந்த ஃபெனியோட கேங்லாம் பேசஞ்சர்ஸ் போட்டு அடிச்சு பொழந்துகிட்டு தக்கூர் சிங்க்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி யாராவது இதுல இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அதுல அஹானாவும் இருக்கா. அவளையும் போட்டு அடிச்சு மிரட்டி கேக்குறாங்க. ஆனா அவ ஃபேமிலியை பத்தி மூச்சு கூட விடாம உட்காந்துட்டு இருக்கா. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ பேக்ல இருந்து பெர்ஃபியூம் லைட்டரும் எடுக்கிறாரு. இதை வச்சு ஒரு பிளான போட்டுட்டு இருக்க. அப்போ அந்த கோச்சுக்குள்ள ஒரு 5-6 பேர் வராங்க. அவங்கள பார்த்தது நம்ம ஹீரோ கத்தி நீட்ட, சார் நாங்கெல்லாம் சாதாரண பேசஞ்சர்ஸ் தான், அங்க இருந்து கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கோம், ப்ளீஸ் எங்களை விட்டுடுங்கன்ற சொல்ல, ஓகே போங்கன்ற மாதிரி அவங்கள அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட ஆரம்பத்துல இருந்து பயங்கரமா ஃபைட் பண்ணக்கூடிய அந்த மலமாடு இருக்கான்ல, அவன் நேரா இந்த வில்லன் கேங் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள வரான். இவனுடைய அப்பாவும் நம்ம ஹீரோ நடந்த கலவரத்துல கொண்டு இருப்பாரு. அதனால இவன் ஒரு பக்கம் வெறியா இருக்க, பக்கம் நம்ம ஹீரோ அனுப்பின அந்த பேசஞ்சர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு மத்தியில இந்த கொள்ளக்காரன் கும்பல் இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவை தாக்க ஆல்ரெடி வெறியா
ரெடியா இருக்க நம்ம ஹீரோ கிட்ட வாண்டடா வந்து மாட்டின மாதிரி ஒருத்தனையும் விடாம அட்டி வெளுத்து தள்ளிட்டு ரஞ்சன்ன்ற ஒருத்தனை மட்டும் குத்துயிரும் கொலையிருமா அவனை மட்டும் இந்த ஃபெனி கேங் இருக்கக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட் அனுப்புறான். அப்படி அனுப்புறதுக்கு முன்னாடி அவன் கிட்ட போய் சொல்லு நான் அவனை தேடி வந்துகிட்டு இருக்கன்ற மாதிரி ஹீரோயிசமா பேசி அவன் அனுப்பிச்சு விட்டுறான். குத்து வாங்கின இந்த ரஞ்சனும் இவங்க கேங் கிட்ட வந்து அவன் உனக்காக தான் வெறியோட வந்துகிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியில செத்தே போயிடுறான். இந்த ரஞ்சனுடைய சாவை பார்த்ததும் இந்த கேங்குள்ளே எல்லாரும் பயந்து போய் பின்வாங்க ஆரம்பிச்சாங்க. கேங்குள்ளே சின்னதா ஒரு கலவர மாதிரி ஏற்படுது. இந்த கேங்கோட லீடரான பனி அங்க வந்து நமக்குள்ளே நம்ம அடிச்சுட்டு சாக கூடாது, நாம கை வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய இடம், பல்திங்கோட பொண்ணு கொண்டு இருக்கும், இப்போதான் அவன் பாய் ஃப்ரெண்ட் வேற மிலிட்டரி சேர்ந்தவன், எப்படி பார்த்தாலும் நம்ம கதையை முடிக்க தான் அவன் பாப்பானுங்க, அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும், எப்போ நம்ம ஒற்றுமையா இருந்தா நம்மளால உயிரோட வீடு திரும்ப முடியுன்ற மாதிரிலாம் இவர் பேச எல்லாரும் கொஞ்சம் காம் ஆகுறாங்க. கட்னா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவர் பர்ஃபியூம் பாட்டிலாம் எடுத்தார்ல அதை எடுத்துட்டு கொஞ்சம் எடுத்து தன்னுடைய காயங்கள் மேலேயும் பூசிக்கிறாரு. எதுக்குன்னா பர்ஃபியூம் சொல்லலாம் கொஞ்சம் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும், அதை மெடிசன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கையால செத்து போன பாடி எல்லாத்தையுமே அந்த கோச்சில கட்டி தொங்க விட்டுட்டு ஃபெனி கயிறு கட்ட வந்தால அந்த கயிறு யூஸ் பண்ணி இந்த கம்பார்ட்மெண்ட்டை விட்டு அஹானாவை காப்பாத்துறதுக்காக பெரிய ரிஸ்க் எடுத்து ட்ரெயின் மேல போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இந்த வில்லன் கேங்ஸ் இவங்க மொத்த பேரும் இவங்க இருக்க கம்பார்ட்மெண்ட்ல இருந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்க பல்தேவ் சிங்கோட ஃபேமிலியை தூக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்கானுங்க. கூடவே அங்க இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாம் பிணைய கைதியா பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இவங்க எல்லாரும் பக்கத்து கம்பார்ட்மெண்ட் வந்ததும் இவங்க ஆளுங்க எல்லாரையுமே ஹீரோ கொடூரமா கொலை பண்ணி அவங்களுடைய பாடியை பெட்ஷீட் போட்டு கட்டி தொங்க விட்டுருக்காரு. எல்லாருமே கறிக்கடையில தொங்குற ஆடு மாடு மாதிரி தொங்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் ஹீரோ போட்டு புரட்டி எடுத்தால ஜெய்ஜாண்டிகா மலை மாடு மாதிரி அவனுடைய அப்பாவையும் வாயில கத்திய சொருவி கொடூரமா கொலை பண்ணிருக்கான். இப்படி இவங்க கேங்க சேர்ந்தவங்க எல்லாருமே பாரபட்சம் பார்க்காம கொடூரமா கொலை பண்ணி கறி மாதிரி தொங்க விட்டதை பார்த்ததும் பெரிய ரவுடிங்களா இருந்தாலும் இவனுங்களாலே மனசு தாங்க முடியாம கதறி கதறி அழுதுட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த கயிறை யூஸ் பண்ணி அப்படியே இப்போ இந்த வில்லன்கள் இருக்கக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட் குள்ள வந்துடுறான். உள்ள வந்ததும் அங்க 2-3 ஃபெனியோட ஆட்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் போட்டு அடி பிரிச்சுட்டு ஹீரோயின் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்க இந்த பக்கம் இந்த மலமாடு இருக்கான தான் அப்பா அங்க இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு வெறியோட காரணமான அந்த கமாண்டவை ரெண்டா கிழிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. அப்ப இவங்க கேங் லீடரான பனி வந்து கொஞ்சம் நிதானமாரு, எல்லாருக்குள்ளயும் அதே கொந்தளிப்பு தான் இருக்கு, பழி தீர்ப்போம் ஆனா அவசரப்பட்டா வேலைக்காகாதுன்ற மாதிரி அவனை காம் பண்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அஹானாவை தேடிட்டு அவங்க இருந்த அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து பாக்குறாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஒரு சில பேசஞ்சர்ஸ் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட அஹானாவை பத்தி விசாரிக்கும் போது அவளை அந்த கும்பல் கூட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறது நீங்க சேஃப் கிடையாது, பக்கத்து கம்பார்ட்மெண்ட் போகும்னு சொல்லிட்டு இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் கூட்டு போலான போது அப்ப இந்த கம்பார்ட்மெண்ட்ல இதே கொள்ளைக்காரங்க ஒரு 2 பேர் வச்சிருக்காங்க. இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் போறத பார்த்ததும் அடுக்க வரானுங்க. இடையில நம்ம ஹீரோ புகுந்து அவனுக்கு 2 பேருமே குத்தி கிழிச்சு கொடூரமா கொலை பண்றாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க அந்த பேசஞ்சர்ஸ்க்கு மத்தியில 2 லேடிஸ் இருக்காங்களே இவங்களுடைய பையனை அந்த கொள்ளை கும்பல் கொண்டுட்டு இருக்கும். சோ அதுக்கு பழித்திக்கிற விதமா நாங்களும் கூட சேர்ந்து சண்டை போடுறோன்ற மாதிரி இந்த தாய்மார்கள் நிக்க இவங்க கூட இன்னும் 2 பேசஞ்சரும் சேர்ந்துக்கிறான். ஆனா இந்த பக்கம் கோச்சில இருக்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கூட ஹீரோயின் அப்பா இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு போர்வையை கொளுத்தி விட்டு ட்ரெயின்ல தீ பிடிச்சுக்கிச்சு ஆபத்துள்ள இருக்குன்ற மாதிரி இந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிற ஸ்டேஷன்ல இருக்க ஒரு ரயில்வே போலீஸ் பாத்துறாரு. உடனே அவரு இந்த ட்ரெயின்ல இருக்க டிடிஆர் கான்டாக்ட் பண்ணி உங்க ட்ரெயின்குள்ள ஒரு கம்பார்ட்மெண்ட்ல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு போய் பாருங்கன்ற மாதிரி சொல்லிருக்காங்க போல. அந்த டிடிஆர் கூடவே 2 ரயில்வே போலீஸை கூட்டிட்டு போய் பாக்குறாங்க. அப்புறம் இவங்களுக்கே தெரியுது இந்த ட்ரெயின்குள்ள வேற ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த கொள்ளை கும்பல் கம்பார்ட்மெண்ட் மூவ் ஆன் ஆகி போலான்னு பார்த்தா நடுவுல ஷட்டர் க்ளோஸ் ஆயிருக்கு. உங்களால பூட்டு திறக்கவே முடியல. ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, எமர்ஜென்சி ஒயரை பிடிச்சி இழுங்க. ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோ ஆனதும் நம்ம ஆட்கள்லாம் ஜம்ப் பண்ணி தப்பிச்சு போயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு எமர்ஜென்சி ஒயரை போய் இழுத்துறாங்க. ஸ்லோ ஆனதும் இவங்க ஆட்கள்லாம் குதிச்ச கொஞ்ச நேரத்திலே ஃபயரிங் சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா ரயில்வே போலீஸ்க்கு மேட்டர் தெரிஞ்சிச்சு, கண்டிப்பா அடுத்த ஸ்டேஷன்ல புடிச்சிருவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இந்த கேங் லீடர் ஃபெனியும் ட்ரெயின்ல இருந்து குதிக்க சொல்றான். நைனா பையனுக்கு ஏதாவது ஆயிடும் பயப்படுறியா, பரவாயில்ல பயப்படாதுன்னு சொல்லிட்டு ஃபெனியும் அப்படியே ஜம்ப் பண்ணிடுறான். அப்பவும் இவனுக்கு ஹீரோ மேல இருக்கக்கூடிய அந்த ஈகோ அந்த கோவம் இன்னும் போகல. அதனால ட்ரெயின் பின்னாடியே வேகமா ஓடி போய் அதே ட்ரெயின்ல ஏறிக்கிறான். இந்த பக்கம் ட்ரெயின்குள்ள இவங்க அப்பா இந்த கேங்க சேர்ந்த ஒரு சிலர்லாம் இருக்காங்களா அவங்களாம் நாம எப்படி போலீஸ் கிட்ட தப்பிக்கணும் போது அதுக்கு தான் இவங்களை பிடிச்சி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பேசஞ்சர்ஸ்ல ஒரு சிலர்ல இவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. அதுல நம்ம ஹீரோயின் தங்கச்சியான அஹானாவும் இருக்கா. இவங்களை பிணை கைதியா வச்சு தப்பிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு இவங்க கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு இருக்க. பட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அஹானாவை தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கேயும் சில இந்த கேங்க சேர்ந்த ஆட்களா இருக்காங்க. அவங்களையும் சரமாரியா தாக்கிட்டு முன்னேறி போயிட்டு இருக்கும்போது அங்க இந்த இடத்துல நம்ம ஹீரோ கிட்ட ஆரம்பத்துல இருந்தே குறைச்சல் கொடுக்குற நல்ல மலமாடு மாதிரி இருப்பாங்க. அவன் அங்க வரான். அவனுக்கு ஆல்ரெடி அப்பாவை இவன் கொண்டுட்டான்னு சொல்லிட்டு அந்த கோவம் 2 பேருமே இப்ப 2 ஹல்க் மோதிக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபைட்ல இந்த மலமாடு நம்ம ஹீரோவை போட்டு துவச்சிட்டு ட்ரெயினுக்கு வெளியில தள்ளிவிட பாக்குறான். பின்னாடி இருந்து பையனை இழந்த அந்த தாய்மார்கள் இருக்காங்க. அவங்க கையில வெப்பனா வச்சுட்டு இருக்க ஆக்கிஸ்டிக் பால் அதெல்லாம் போட்டு அவனை சரமாரியா தாக்கி அவன் மண்டையை பொழந்து அந்த ஸ்பாட்லயே அவனை கொன்னு பையன் இழந்ததுக்கான வெறிய இவங்க இங்க தீர்த்துக்கிறாங்க. கற்பனா இந்த பக்கம் கேங் லீடர் இன்னும் இந்த கேங்க சேர்ந்த ஒரு சிலர்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த கோச்சோட ஷட்டருக்கு பக்கத்துல பேசஞ்சர்ஸ் பிணை கைதியா வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்க. அந்த ஷட்டருக்கு அந்த பக்கம் தான் ரயில்வே போலீஸ் கூடவே ஹீரோன் அப்பா இவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த பக்கம் இந்த கேங் லீடர் கிட்ட இவங்க டீம்லயே நல்லா மலமாடு மாதிரி இருந்தால அவனையும் இவனுங்க அடிச்சு கொண்டுட்டாங்கன்ற விஷயத்த வந்து சொல்ல இவனுங்க போய் அவனுடைய பாடியை பாக்குறாங்க. அதை பார்த்ததும் இவனுங்களுக்குள்ளே பயம் ஏற்படுது. நம்ம கம்பெனி இதுல இருந்து இறங்கிருந்தா நமக்கு நல்லதுன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கேங் லீடர் கேட்காம நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ள போயிட்டு பிணை கைதிகளை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஷட்டருக்கு அந்த பக்கம் இருந்த ரயில்வே போலீஸ் அதை ஓபன் பண்ணிட்டு கைதியா பிடிச்சி வச்சிருந்தா அங்க இருக்க கொள்ளைக்காரங்க எல்லாம் ஷூட் பண்ணி தங்கச்சி ரெஸ்கியூ பண்றாங்க. வழியா அவளை சேஃபா காப்பாத்தி அவங்க அப்பா கிட்ட கொண்டு வந்து விட்டுறாங்க. ஆனா அதே கோச்ல தான் இந்த கொடூர வில்லனான ஃபெனியும் இருக்கான். அங்க இருந்த ரயில்வே போலீஸ் எல்லாரையும் கொண்டுட்டு அக்கா போயிட்டா அடுத்து நீதான்ற மாதிரி ஹீரோன் தங்கச்சியை பார்த்து சொல்ல இது அக்கா இறந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு
அழுதுகிட்டு இருக்க, அழு அழு அடுத்து நீதான்ற மாதிரி இந்த ஃபெனி இப்போ எல்லாருமே தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். இந்த பக்கம் ஃபுல்லா லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருக்கான். அதே கம்பார்ட்மெண்ட்ல தான் இந்த கேங் லீடர் அவங்க ஆட்கள்லாம் இறங்கி இருக்காங்க. ஹீரோ பாரபட்சமே பார்க்காம இவங்க கேங்ல ரவின்னு ஒருத்தனால அவனையும் சர மாதிரியா வெட்டி வீழ்த்துறான். அப்ப அந்த இடத்துல ஒருத்தன் பின்னாடி இருந்து வந்து நம்ம ஹீரோ தாக்கிறான். அவ்வளவுதான், ஹீரோ மயங்கிடுறான், இவங்க கையில மாட்டிக்கிறான். ஆனா இந்த பக்கம் ஃபேமிலியே இப்போ இந்த ஃபெனி கையில மாட்டிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எதுவும் ஆக விடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அவன் ஆல்ரெடி ஃபுல்லா பிளட் லாஸ் ஆயிருக்கு, இன்னும் முன்னாடி வரான். ஆனா அவனை இந்த ஃபெனி துடிக்க துடிக்க கத்தியால குத்தி கிழிச்சு கொடூரமா கொலை பண்றான். அந்த ஸ்பாட்க்கு ஹீரோ கழுத்துல கத்தி வச்சு கூட்டு வரானுங்க. அங்க இறந்து கிடக்கிற தான் ஃப்ரெண்ட பார்த்ததும் ஹீரோவால பொறுத்துக்க முடியல. போதாதுன்னு இந்த ஃபெனி வேற ரொம்ப நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். அங்க இவங்க அப்பா பனி வந்து, டேய் அவங்க கிட்ட என்னடா பேச்சு வத்தனம் தின்னு இருக்கிற, முதல்ல அவனை கொல்லண்டான்ற மாதிரி அவர் துடிச்சுக்கிட்டு இருக்க, நான் அவனை வெளியே நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டே இருக்கும்போது டப்புனு நம்ம ஹீரோ பெனியோட அப்பா வயித்துல ஒரே சொருவி. போதாதுன்னு அவர் வாயில இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெர்ஃபியூம் பாட்டில சொருவி லைட்டரை பத்த வச்சிடறான். அவள் தான் அவருடைய மண்டை தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ அங்க இருக்கக்கூடிய போர்வெல்லாம் எடுத்து தான் அப்பா விடாச்சு காப்பாற்றணும் ட்ரை பண்றான். ஆனா அவங்க அப்பா மண்டை எரிஞ்சு அந்த ஸ்பாட்ல இறந்துட்டாரு. மிச்சம் மீதி இருக்க ஒருத்தனையும் விடாம நம்ம ஹீரோ சுத்தியால அடிச்சு சாகடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அப்பா சேஃபா அவருடைய பொண்ணை கூட்டிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு. இப்போ இந்த கம்பார்ட்மெண்ட்ல நம்ம ஹீரோ வெர்சஸ் அந்த மெயின் வில்லனான ஃபெனி, இவங்க 2 பேருக்கு மத்தியில தான் இங்க இந்த ஃபெனி நம்ம ஹீரோ பார்த்து, டேய் நான் ஆளுங்க 4 பேர் தான்டா கொன்னேன், நீ என் ஃபேமிலி சேர்ந்த 40 பேர் கொண்டு இருக்கடா, மனுஷனே கிடையாது மிருகண்டான்ற மாதிரி தாக்கிறதுக்கு வரான். 2 பேருக்கு மத்தியும் பயங்கரமான ஒரு சண்டை. அந்த சண்டையோட முடிவுல நம்ம ஹீரோக்கும் பயங்கர பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இருந்தும் விடாம சுத்தியாலே ஃபெனியை போட்டு அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி நொறுக்கிட்டு இருக்கான். அடிக்க அடிக்க இடையில இவனுக்கு இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் முகம் ஞாபகம் வந்து போகுது. சோ அந்த வெறி மொத்தத்தையும் அவன் மேல காமிச்சு அவனுடைய கதையை முடிக்கிறான். கடைசியா இவன் உடம்புல ஏகப்பட்ட காயம். அந்த காயத்தோட லாஸ்டா கேட்டபடி அவருடைய தங்கச்சியான அஹானாவை மீட்டு அவங்க ஃபேமிலியில ஒப்படைச்சிட்டு அடுத்த ஸ்டேஷன் வந்ததும் நம்ம ஹீரோ அப்படியே ரத்த வெள்ளத்துல பிளாட்ஃபார்ம்ல வந்து உட்காரான். அப்ப இவனுடைய பக்கத்துல இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டான குளிகா கூட இருக்கிற மாதிரி இவன் இமேஜின் பண்ணிக்கிறான். ஒருவேளை நம்ம ஹீரோக்கு ஏற்பட்ட காயத்தினால இவனே கூட இறந்து போயிருக்கலாம். அண்ட் இவனும் ஹீரோயினும் கடைசியா செத்ததுக்கு அப்புறம் ஒண்ணு சேர்ற மாதிரி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த மக்களே சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு வெறித்தனமான படம் பார்த்த ஃபீல் கிடைச்சிங்களா? இந்தியன் ஸ்டைல்ல ஜான் விக் படம் பார்த்த மாதிரியான ஒரு அனுபவம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நல்ல திரைப்படங்கள் நீங்க தினமும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் இதையும் அப்படியே போற போக்குல பெரிய மனசு பண்ணீங்கன்னா கம்பெனி கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.